வெல்கம் டு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக். ஐ எம் ஜனனி. நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கேன்வாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கேன்வா டுட்டோரியல் ஃபுல்லாக பார்க்கலாம். எப்படி வீடியோ மேக் பண்ணுறது, என்னென்ன டெம்ப்ளேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து என்னோடய கேன்வான்றதை நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து உங்களோட மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். க்ரோமில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதுவாகவே இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா? சைன்இன் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ப்ரோவும் இருக்குது, ஃப்ரீயும் இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ரீயே நிறைய பார்க்கலாம். ஃப்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் ப்ரோ பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஃபியூச்சர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணியும் பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பேஜ் வந்து வரும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த நேமு, நெக்ஸ்ட்டு வந்து ஹோம், ப்ராஜெக்ட்ஸு, டெம்ப்ளேட்ஸு, பிராண்டு, ஆப்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதில் ஹோமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா யுவர் ஸ்டோரி, அனிமேட்டட் சோஷியல் மீடியா, இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து அவங்களாவே வச்சுருப்பாங்க. ஃபேஸ்புக் போஸ்ட்டு, ஃப்ளையர், சர்டிஃபிகேட், போஸ்டர், டாக்குமெண்ட், அப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ, ப்ரெசன்டேஷன், ரெஸ்யூமு, லோகோ, யூடியூப் தம்ப்நெயில், மொபைல் வீடியோ, இன்ஸ்டாகிராம் ரீலு, இன்விடேஷன், இந்த மாதிரி நிறைய இருக்கும். நம்ம இதெல்லாமே டெம்ப்ளேட்டாக இருக்கிறத நம்ம எப்படி நம்மளுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது இதில் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு கிட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஆப் தான் கேன்வா. ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிசைன் ஸ்பாட்லைட்டுன்னு இருக்கு இல்லைங்களா? இதில் வந்து விஷுவல் சைட்டு, டாக்குமெண்ட்ஸு, ப்ரெசன்டேஷன்ஸு, ஒயிட் போர்டு, பிடிஎஃப் எடிட்டரு, கிராஃப்ஸ் அண்ட் சார்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸு, பிரிண்ட்டு, மார்க்கெட்டிங், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்றொன்றுலையுமே நம்மளுக்கு வந்து டெம்ப்ளேட் இருக்கும். அது நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங், க்ரியேட்டிவ்ஸு, ஏஜென்சிஸு, சேல்ஸு, கம்யூனிகேஷன்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லாமே டெம்ப்ளேட்ஸ் தான். ஓகேங்களா? அதே மாதிரி எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸில் நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே வரும். இதுதான் வந்து ப்ராஜெக்ட்ஸில் இருக்கிறது. டெம்ப்ளேட்னால் நம்மளுக்கு என்ன மாதிரியான டெம்ப்ளேட்ஸ் வேணுங்கிறத காட்டும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பிராண்டு. இது வந்து நம்ம ப்ரோ யூஸ் பண்ணால் தான் வந்து இது வந்து வரும். பிராண்டு நம்ம எந்த மாதிரியான லோகோ கொடுத்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி பிராண்ட் நேம் வந்து இது காட்டும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆப்ஸில் வந்து கண்டென்ட் பிளானரு, மார்க்அப்ஸு, ப்ராடக்ட் ஃபோட்டோஸு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்மளுக்கு எந்த மாதிரியான ஆப்ஸ் வேணும், நம்ம அதில் எப்படி யூஸ் பண்ணிக்கிறது நம்மளோட டெம்ப்ளேட் வச்சு அப்படின்னு நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு டெம்ப்ளேட் எடுத்து எப்படி நான் வந்து அதில் என்னென்ன மாதிரியான எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுன்றதை எடுக்கிறேன். இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுன்னு கொடுத்தோடனே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். ஓகேங்களா? இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் வேணும், ஃப்ரேமா, இல்லை ஏரோ, லைனு, லோகோ, சர்க்கிள், ஃப்ளவர்ஸு, ஹார்ட்டு, ஷேடோ, ஸ்கொயரு, பேக்ரவுண்டு, ஸ்டாரு, கிரேடியண்ட்டு, அந்த மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ இதை நீங்கள் ஒன்று கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலும் அதுக்கேற்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு என்ன எலமெண்ட் வேணும் அதே மாதிரி நீங்கள் இப்போ ரெக்டாங்கிள் கொடுத்தாச்சா, இதில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸா, இல்லை ஃபோட்டோஸ் மாதிரியா, இல்லை வீடியோஸ் மாதிரியா, அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ கிராஃபிக்ஸ் நான் வந்து கிளிக் பண்ணால் கிராஃபிக்ஸுக்கான ரெக்டாங்கிள் எனக்கு வரும். அதே மாதிரி ஃபோட்டோஸை நான் கிளிக் பண்ணால் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரியான ரெக்டாங்கிள் எனக்கு வரும். அதே மாதிரி வீடியோஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது கேன்வாவில். நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம எந்த மாதிரியான டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி
டெக்ஸ்ட்டு போனீங்கன்னா இதில் நம்மளுக்கு எந்த மாதிரியான ஃபாண்ட்ஸ் வேணும் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி இதில் நம்மளுக்கு இப்போ ட்ராக் பண்ணி என்னால் இங்கே வைக்க முடியும். எல்லாமே ட்ராக் ஆப்ஷன் மட்டும்தான் கேன்வாவில் இருக்குது. ஓகேங்களா? எந்த மாதிரியான டெக்ஸ்ட் எனக்கு வேணுன்றத இதில் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி பிராண்டு இது வந்து நம்ம ப்ரோ யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அப்லோடு. நீங்கள் எந்த மாதிரியான ஃபைல்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரியான ஃபைல்ஸ் எடுத்து நம்ம டிசைன் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து ட்ரா பண்ணிக்கிறது. நானாக ஓனாக டிசைன் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட்ஸு. நான் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கேன்றது வந்து ப்ராஜெக்ட்ஸில் இருக்கும். ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏஐ பவர்டு க்ரியேட் சம்திங் அந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. இதில் வந்து நம்ம க்ரியேட் சம்திங் கொடுத்தா நம்ம எந்த மாதிரியான ஆப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதும் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பல்க் க்ரியேட்டு. நம்ம பல்காக ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லோகோஸ். அப்லோட் யுவர் லோகோ. நம்ம லோகோவை யூஸ் பண்ணி நம்ம லோகோ வந்து நம்மளோட லோகோவை அப்லோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட லோகோவை எடுத்து நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஃப்ரேம் மேக்கர். ஒரு ஃப்ரேம் எப்படி நம்ம மேக் பண்ணி நம்ம அதுக்குள்ளே எப்படி டிசைன் கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர். நம்ம வாய்ஸ் ஓவர் வச்சியும் நம்ம வந்து நம்மளோட டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ வந்து மேக் பண்ணிக்க முடியும். சப்டைட்டில்ஸ் இருக்குது, நரோட்டா, ஃபாண்ட் ஃப்ரேமு, கிராடியன்ட், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு எது வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ டிசைன்ஸில் போயிட்டு நம்மளுக்கு எந்த மாதிரியான டெம்ப்ளேட் வேணும் அப்படின்றத எடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த டெம்ப்ளேட் நான் எடுத்திருக்கேன்னா இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எலமெண்ட்டு. இந்த எலமெண்ட் வந்து இதை வந்து நான் டெலீட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த எலமெண்ட்டை நான் டெலீட் பண்ணலாம். இதை டெலீட் பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு எலமெண்ட்டு தான். எல்லாத்தையுமே நான் வந்து டெலீட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஆட் பண்ணிக்கவும் முடியும் என்னால். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து கேன்வாவில் வந்து ஈஸியாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனக்கு இந்த பேக்ரவுண்ட் வேணாம் அப்படின்னாலும் இதை நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இந்த டெம்ப்ளேட்டில் எனக்கு என்ன வேணுமோ அதை நான் எடுத்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு போஸ்ட்டை நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இதில் நிறைய சைஸஸ் இருக்குது. நம்ம அதை பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த சைஸை நம்ம வந்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டுக்குன்னு ஒரு சைஸ் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டோரிக்குன்னு ஒரு சைஸ் இருக்குது. டாக்குமெண்ட் கிளிக் பண்ணும்போது ஆட்டோ சைஸ், அதே மாதிரி ஒயிட் போர்டுக்கு ஒரு அன்லிமிட்டட் சைஸ்னு வருது. அந்த மாதிரி சைஸஸ் வந்து அவங்களே டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி நம்ம இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எடுத்து அதில் ஒரு போஸ்ட்டை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து எலமெண்ட்ஸில் ஃப்ளவர்ஸ்ன்றதை எடுக்கிறேன். கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? நான் வந்து பேக்ரவுண்டுன்னு கொடுக்குறேன். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அதில் நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பிங்க் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த பிங்க் எடுத்து நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஃப்ளவர் போயிடுச்சு இல்லைங்களா பின்னாடி, அதை வந்து நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னா பொசிஷனில் போயிட்டு இந்த பேக்வேர்ட் கொடுத்துட்டிங்கன்னா, அதாவது பொசிஷனில் பேக்வேர்ட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃப்ளவர் வந்து முன்னாடி வந்துடும். ஓகேங்களா?
சும்மா ஃப்ளவர்ஸ்ன்னு கொடுக்குறேன். நம்ம க்ரியேட்டிவை யூஸ் பண்ணி நம்ம அந்த மாதிரியே நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த ஃப்ளவரை நான் வந்து இங்கே வைக்கிறேன். வேறு ஃப்ளவர் பார்க்கலாம். ஃப்ளவர்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃப்ரேம்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ஃப்ரேம்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃப்ரேமை எடுத்து நான் இங்கே வைக்கிறேன். ஓகேங்களா? சைஸ் வந்து கூட நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து ஒரு கேர்ளை வந்து செட் பண்ணுறேன். கேர்ள் வித் ஃப்ளவர்ன்றதை கொடுக்குறேன். நான் வந்து கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு கேர்ளை வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இந்த கேர்ளை வந்து எடுத்து வச்சிட்டேன். ஓகேங்களா? தெரியுதுங்களா? இங்கே நான் வந்து வச்சிட்டேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஃப்ரேம் யூஸ் பண்ணி நம்ம என்ன மாதிரியான பிக்சர் கொடுக்குறோமோ அந்த மாதிரி நம்ம வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே எதாவது டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். இங்கே டெக்ஸ்ட் இருக்குது இல்லைங்களா? அந்த டெக்ஸ்ட்டுக்கு நான் போகிறேன். இதில் நம்மளுக்கு எந்த மாதிரியான டெக்ஸ்ட் வேணுன்றது இங்கே வந்து இருக்குது.
க்ளோவை நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து க்ளோன்றதை எடுத்துட்டேன். பிங்க் டே அப்படின்றத நான் கொடுக்குறேன். நான் திரும்ப ஃப்ரேம்ஸ் கொடுக்குறேன். இதை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஃப்ரேம்குள்ளே நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ நம்ம வந்து செட் பண்ணணும். இந்த மாதிரியான ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம இங்கே ஒன்று செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரேம்குள்ளே ஒரு ஃப்ரேமை வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ வந்து கொடுத்துக்கலாம். எலமெண்ட்ஸில் திரும்ப நான் வந்து கேர்ள் வித் ஃப்ளவர்ன்றதை கொடுக்குறேன். இப்போ வந்து நான் வந்து ஃபோட்டோஸ் சூஸ் பண்ணுறேன்.
நான் இந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணுறேன். இப்போ நான் இதுக்குள்ளே வைக்கணும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இது செட் ஆயிடுச்சு. ஓகேவா? நம்ம ஒரு ஃப்ரேம் எடுத்து அதுக்குள்ளே ஒரு ஃப்ரேம் வச்சு நம்ம இதை செட் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ இது வந்து சிம்பிளான ஒரு டெம்ப்ளேட் வச்சு நான் வந்து எப்படி வந்து ஒரு போஸ்ட் வந்து ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி காட்டியிருக்கேன். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து எலமெண்ட்டு தான். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதா? இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு எலமெண்ட்டை சூஸ் பண்ணி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி ஒரு மதர்ஸ் டேக்கு நம்ம எப்படி வந்து ஒரு போஸ்ட் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து டூப்ளிகேட் இமேஜும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரியல் இமேஜ். ஓகேங்களா? நீங்கள் ரெடி பண்ண ஒரு போஸ்ட்டு. இப்போ இந்த போஸ்ட்டை நான் வந்து எடிட் பண்ணல, நான் இதே மாதிரி வேறு ஒரு போஸ்ட்டை நான் எடிட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. பார்த்தீங்களா இங்கே டூப்ளிகேட் இருக்குது இல்லைங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வேறு ஒரு போஸ்ட் வந்து இங்கே வந்துடும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் வந்து இப்போ ரெடி பண்ணிட்டோம் இல்லைங்களா? இதை வந்து லாக் ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இதை வந்து வேறு எடிட் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது நம்ம இப்போ இதை ரெடி பண்ணிட்டோம். இப்போ எனக்கு இது வந்து டூப்ளிகேட் பேஜ் இந்த மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னா நான் எதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஒரு டூப்ளிகேட் பேஜை நான் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு இதுக்கு வந்து டூப்ளிகேட் பேஜ் வேணும் அப்படின்னா இன்னொன்று எனக்கு வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து ஒரு ஆட் பேஜ் கொடுத்து நம்ம இதை எப்படி வந்து ஒரு மதர்ஸ் டேக்கான ஒரு போஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். பேக்ரவுண்டில் நான் இதை பேக்ரவுண்டாக கொடுத்துட்றேன். நம்ம எந்த மாதிரியான சைஸ் வச்சுருக்கோமோ அந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். டெக்ஸ்ட்டில் எனக்கு ஏற்ற மாதிரி ஃபாண்ட்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாண்ட்ஸ் வரும். இதில் எனக்கு ஏற்ற மாதிரியான ஃபாண்ட்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஹாப்பி மதர்ஸ் டேன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இது வந்து நம்ம சைஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம்.
நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட் வேணாம் அப்படின்னாலும் நம்ம வேற ஒரு டெக்ஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். எனக்கு இப்படி வேணாம் அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் நான் ஏதாவது சூஸ் பண்ணியும் நான் எடுத்துக்கலாம். இந்த டெம்ப்ளேட்டில் நான் வந்து டே கொடுத்துடலாம். ஓகேங்களா? எலமெண்ட்ஸில் போயிட்டு கேர்ள் வித் பேபி கொடுங்க. கிராஃபிக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான ஒரு போஸ்ட்டை நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு ஃப்ரேம் வந்து செட் பண்ணலாம். எடுத்து செட் ஆகுதான்னு பார்க்குறேன். ஓகேங்களா? இந்த ஃப்ரேம் வந்து நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த எலமெண்ட்ஸ்லேயே போயிட்டு நான் வந்து ஃப்ளவர்ஸ்ன்னு கொடுக்குறேன். உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான டிசைன் வந்து நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஃப்ளவர்ஸ்லாம் நம்மளுக்கு வேணும் அப்படின்றது இதில் வரும்.
நான் வந்து எல்லோ ஃப்ளவர்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, நான் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு வேணுனாலும் இங்கேயும் இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே ஒரு பார்டருக்கு நான் வந்து ஒரு ஃப்ளவரை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, நான் இந்த மாதிரி ஒன்று செட் பண்ணிட்டேன். சிம்பிளாக ஒரு மதர்ஸ் டேயோட ஒரு இதை வந்து நான் செட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதில் எப்படி வந்து நம்ம அனிமேட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, நான் வந்து இதை எடுத்திருக்கேன். இப்போ அனிமேட். ஓகேங்களா, அனிமேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அனிமேட் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இந்த கேர்ள் வித் பேபி பார்த்தீங்கன்னா இது வந்து கீழேருந்து ரைஸ் கொடுத்தா கீழேருந்து மேலே வர மாதிரி. ஓகேங்களா, இந்த ஃப்ளவருக்கும் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஹாப்பி மதர்ஸ் டேக்கு அதே மாதிரி இந்த ஃப்ளவருக்கு வந்து
நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இது ஒரு எலமெண்ட்டுக்கும் நம்ம வந்து அனிமேட் பண்ணியிருக்கோம். சிம்பிளான ஒரு போஸ்ட்டுக்கு நம்ம எப்படி எலமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேஜ் இருக்கு இல்லைங்களா, பிங்க் டேன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை வந்து நம்ம எப்படி அனிமேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம எந்த மாதிரியாக கொடுத்துக்கலாம்னு சொல்லி இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபாண்ட்டோட சைஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி இந்த பிங்க் டேன் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நான் பிங்க் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரீன் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ நான் பிங்கே கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு வந்து போல்டு, இதை வந்து நம்ம வந்து போல்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இட்டாலிக் சைடாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அலைன்மெண்ட்டில் இது பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் கொடுத்துட்டேன் இல்லையா, அதனால் லெஃப்ட்டில் இருக்குது. சென்டராக கொடுத்துட்டா இது வந்து சென்டர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ரைட் கொடுத்துட்டா இது வந்து ரைட்டில் போயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நம்ம வந்து புல்லட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து லெட்டருக்கான ஸ்பேஸு, இந்த ஆப்ஷன் வந்து லெட்டருக்கான ஸ்பேஸு எந்த மாதிரியான நம்ம யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து லைன் ஸ்பேஸிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட். லெட்டர்ஸ் வந்து நான் எந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றத பொறுத்து இருக்குது. ஓகே, நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ண கேன்வா வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே ஓகே. இது வந்து ஒரு ஈஸியான ஒரு மெத்தடு. ஓகேங்களா? அதே மாதிரி ஃப்ளிப் கொடுத்துட்டேன். இப்போ நான் இந்த இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ ஃப்ளிப் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஓகேங்களா, லெஃப்டில் இருந்தது ரைட்டில் வந்துடும். ஓகே, ஓகேங்களா? இப்போ நம்ம சிம்பிளாக வந்து இது எல்லாத்தையுமே வந்து அனிமேட் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி வந்து இது வந்து வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போஸ்ட்டும் ரெண்டாவதாக பண்ண போஸ்ட்டும் இருக்குது. இது வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா டியூரேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? நம்ம சிம்பிளாக நம்மளோட போஸ்ட்டை வந்து நம்ம எப்படி அனிமேட் பண்ணி வீடியோவை மேக் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் வீடியோ, ஃபேஸ்புக் வீடியோ, ஃபேஸ்புக் ரீல்ஸு, ஃபேஸ்புக் போஸ்ட்டு, அந்த மாதிரி நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம இதிலே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த 2 போஸ்ட்டையும் எப்படி வந்து அனிமேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த கேன்வா டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.